ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பார்க்க முடியும்? ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை நேரில் பார்க்க முடியும்? கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை முதலமைச்சரை நேரில் சந்திக்க முடியும். முதலமைச்சர் மாவட்டங்களுக்கு வருகிறார், திட்டங்களை தொடங்கி வைக்கிறார், நடந்து செல்கிறார், மக்களை சந்திக்கிறார், தங்குமிடங்களில் மனுக்களை பெறுகிறார், மனுக்களுக்கு தீர்வுகளை காண்கிறார். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ 2 மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் பொழுது இந்த ஆட்சி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக திட்டங்களை எந்தெந்த திட்டங்களை அறிவிக்கிறாரோ முதலமைச்சர் அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய ஆட்சியாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சிக்கு கடைசி நேர எக்ஸாம் டென்ஷன் அதனால் இல்லை. அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் பணி என்பது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற இந்த தேர்தலுக்கான எங்களுடைய இலக்கை டேக்லைனை எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு முன்பே கொடுத்து விட்டார். நாங்கள் ஒரு 8-9 மாதங்களாகவே தேர்தல் பணியிலேயே அரசியல் களத்தில் இருக்கிறோம். நாங்கள் தொகுதிகளுக்கு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன, பூத் லெவல் கூட்டங்களே கிட்டத்தட்ட 7-8 முறை நடத்திவிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடத்தக்கூடிய இந்த மாநாடுகள், பெரிய அளவில் நடக்கக்கூடிய மண்டல அளவில் மாநாடுகளை கட்சி இப்போ நடக்கிறதுலாம் பொதுமக்களுக்காக, பெண்களுக்காக, பொதுமக்களுக்காக, இளைஞர்களுக்காக. ஆனால் கட்சி அளவிலேயே BLA 2 எனப்படக்கூடிய அந்த பூத்தில் உட்காரக்கூடிய பாக முகவர்களை ஒவ்வொரு மண்டலத்திலும் 16,000 20,000 பாக முகவர்களை வைத்து ஒரு பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்த அவர்களுக்கு பயிற்சி முகாம்களை நடத்தி இருக்கிறோம். அப்போ தொடர்ந்து மக்களுடைய ஆட்சியிலும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அமைச்சர்களோ மக்களோடு இணைந்து இருப்பது, நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பது, நீங்க சொல்ற மாதிரி சந்திப்புகளை நடத்துவது என்பதுக்கும் தேர்தல் அரசியல் அப்படி தேர்தலை கணக்கோடு நடத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அப்படின்னா இல்ல நாங்க தொடர்ந்து மக்களை சந்திக்கிறதே தேர்தல் கணக்கோடு தான் சந்திக்கிறோம் அப்படின்னு பொருள் கொள்ளணுமா? அதாவது திரு ஐயநாதன் ஐயா சொன்னார், ரொம்ப தெளிவா சொன்னார். ஒரு நல்ல ப்ராக்ரெசிவான ஒரு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க நல்ல முடிவை எதிர்பார்க்கிறாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை நல்லா பரிச்சை எழுதும், நல்ல முடிவை எதிர்பார்ப்பதில் ஒன்றும் எந்த தவறும் கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயம் தேர்தலை நோக்கி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா திட்டங்களும் எதிர்கால தலைமுறையை நோக்கி தான். இந்த முறை நாங்கள் அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ புதுமை பெண், நான் முதல்வன், இந்த 2 திட்டங்களும் கல்லூரியில் சேரக்கூடிய பிள்ளைங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் உடனே இவர்கள் கல்லூரியில் சேர்ந்த உடனே இவர்களுக்கு நாங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். உடனே இவர்கள் அந்த வயதுக்கு அந்த வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்த்து கொடுப்பதில்லை. இந்த திட்டங்கள் எதிர்கால தலைமுறைக்கு இன்னிலிருந்து ஒரு 20 வருடம் 30 வருடம் கழித்து ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த குடும்பத்தை திறம்பட வழி நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ சப்போர்ட் சிஸ்டம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம்.